கத்தரை காண ஆயத்தப்படு. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக சங்கீதம் 25 அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களை நீர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் தாவீது எழுதி வைத்திருக்கிறார், உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களை நீர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி தாவீது எழுதியிருக்கிறார். இன்றைக்கு காலை நேரத்துல கூட நீங்க கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். எந்த இடத்துல நான் வெட்கப்பட விட மாட்டேன். எந்த இடத்துல நான் தலைக்குனிய விட மாட்டேன். எல்லா இடங்களிலும் உயர்த்துகிற தேவன் நான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களை நீர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் சொல்லி தாவீது சொல்லுகிறார். சரி, தாவீது என்னென்ன காரியங்களுக்காக காத்திருந்தார்? சங்கீதம் 5 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அந்த வசனத்துல தாவீது சொல்லுகிறார், காலையிலே நான் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்துல வந்து நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய சமூகத்துல காலையில் எழுந்து ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, அதிகாலையில உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நான் ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். இன்னும் நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவீது சொல்லுகிறார், என்னன்னு சொல்லுகிறார் தெரியுங்களா? வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் காலமே தேவனை துதிப்பேன். நான் காலையில் அதிகாலையில் எழுந்து நான் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். எப்பொழுது விடியும் என்று நான் ஆயத்தமாய் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய சமூகத்துல போக ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக தாவீது எதுக்காக காத்திருக்கிறார்? சங்கீதம் 25:5. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அடுத்தது தாவீது சொல்றாரு பாருங்களேன், நான் நாள் முழுவதும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏதோ ஒரு நாளைக்கு நான் கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு போல, அந்த நாள் முழுவதும் நான் கர்த்தருக்காக நான் காத்திருக்கேன் என்று சொல்ல. அடுத்ததாக தாவீது எதற்காக காத்திருக்கிறார்? சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாயமிக கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அந்த வசனத்துல தாவீது சொல்றாரு பாருங்களேன், தேவனுடைய வாசற்படியில காத்திருக்கிறதே நான் என்ன செய்வேன், தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆலயத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எவ்வளவு நேரம் இருக்கிறோம்னு சொல்லி யோசிப்பாங்க. அடுத்ததாக தாவீது எதுக்காக காத்திருக்கிற? சங்கீதம் 119:74. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அந்த வசனத்துல தாவீது சொல்கிறாரு, நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? தாவீது கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கொண்டு என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல அவர் காத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறேன். நீர் ஒரு வார்த்தை என்னோடு பேசும். நீர் ஒரு வார்த்தை பேசினால் போதும், எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். எனக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறிவிடும். எனக்கு இருக்கிற நிந்த
நிந்தைகள் மாறிவிடும், எனக்கு இருக்கிற அவமானங்கள் மாறிவிடும், என்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடும். ஆகவே நீர் ஒரு வசனத்தை கொண்டு என்னோடு பேசுங்க, நீங்க ஒரு வசனத்தை கொண்டு என்னோடு பேசுங்கன்னு சொல்லி தாவீது எப்படி காத்திருக்கிறாரு? அவர் ஆயத்தமாகி, ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிற, நீங்க என்னோடு பேசுங்கன்னு சொல்லி தாவீது காத்திருக்கு. இந்த காலை நேரத்துல கூட ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கேன், என்னோடு பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். சரி, வேதாகமத்துல எதுக்கெல்லாம் காத்திருந்தார்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அந்த வார்த்தை சொல்லுது, நானோவென்றால் என் தேவனை நோக்கி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நம் தேவனை நோக்கி நம்ம காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணவங்க வேலை கிடைப்பதற்காக காத்திருக்காங்க. ஒரு காரியம் வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்திற்காக அநேகர் காத்திருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பாக்குறோம், தேவனுக்கே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனை நோக்கி காத்திருக்கிற அனுபவம் வேண்டுங்க. கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன். என் தேவனையே நான் காத்திருப்பேன். என் தேவனை நோக்கியே நான் அமர்ந்திருப்பேன். என் தேவன் என்னோடு பேசுகிற வரைக்கும், என் தேவன் என்னோடு இடைப்படுகிற வரைக்கும், என் தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிற வரைக்கும், என் தேவன் எனக்குள் கிரியைகளை நடப்பிக்கிற வரைக்கும் என் தேவனையே நோக்கி காத்திருப்பேன் என்கிற அனுபவம் நம்மளுக்கு வேண்டுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யாரை நோக்கி நீங்க காத்திருக்கீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. சங்கீதம் 42:5-11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அந்த வார்த்தையில நம்ம பாக்குறோம், என் ஆத்துமாவே நீயே கலங்குற, நீயே சோர்ந்து போகிற, நீயே பலனற்று போனவனா இருக்கிற, தேவனை நோக்கி காத்திருன்னு சொல்லி தாவீது சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம தேவனை நோக்கி காத்திருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு சில நேரத்துல பாடுகள் வழியாக நாம் கடந்து போகும்போது தேவனை நோக்கி காத்திருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. அதனால தாவீது சொல்லுகிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி காத்திரு, அவருடைய முகத்தையே நோக்கி காத்திரு. தேவனோடு பேசுகிற வரைக்கும், தேவனோடு இடைப்படுகிற வரைக்கும் அவரையே நீ நோக்கி காத்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி காத்திருக்கிறோம்னு சொல்லி யோசித்து பாருங்க. சரி, 2வது தாவீது எப்படி காத்திரு? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் பொறுமையாய் காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கிற வரைக்கும், கர்த்தரனோடு இடைப்படுகிற வரைக்கும், கர்த்தரனோடு பேசுகிற வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்தார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நோக்கி காத்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறவராய். அதனால தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருந்தேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்த வார்த்தை சொல்லுது, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க, எல்லாம் தாமதமாயிட்டே இருக்குதுங்கன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், இல்ல மகனை, பொறுமையோடு காத்திரு, நான் உனக்கு கொடுத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அடுத்ததாக எப்படி காத்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அடுத்ததாக பாருங்களேன், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டுமா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லலாம், ஆண்டவர் என்னோடு ஒவ்வொரு நாளும் பேசியிருக்கிறாருங்க, ஒவ்வொரு நாளும் காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க, ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு மாறாக நடந்து கொண்டு தாமதமாய் கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆகவே ஆபகுக்குள் இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்காய் காத்துது, அது நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அது நிச்சயமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினால் போதும், அது நிச்சயமாய் நிறைவேறும். உங்க குடும்பங்களில கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினால் போதும், அது நிச்சயமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருன்னு சொல்றாரு. அடுத்ததாக எதுக்காக காத்திருக்க வேண்டும்? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படிங்க இருப்பாங்க? அவங்க புது பலனை பெற்றுக் கொள்ளுவாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கைய கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறீங்களா? அது ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறது என்பது நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு தூரம் நாம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் பலன் அடைய முடியும். கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு தூரம் நாம் பலப்பட்டு காத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் புது பலன் அடைவார்கள், ஒவ்வொரு நிமிடமும் புது பலன் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பலத்தினால் நிறைந்ததாய் இருக்கும். அதனால இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து அவர் கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏன் சோர்வடையார்கள், ஏன் இளைப்படையார்கள் சொன்னா, அவர்கள் கர்த்தரிடத்துல பலனை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தரிடத்துல அவர் பலத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவேதான் அவர்கள் பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஆகவேதான் அப்போஸ்தலர் 1:8 இப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க அவர் பலத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் காணப்படுகிறதோ, எந்தெந்த இடத்துல சுகவீனங்கள் காணப்படுகிறதோ அந்தந்த இடத்துல தேவ ஆவியானவர் இந்த காலை நேரத்துல உங்களை பலப்படுத்தும்படி காய் வந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்ற பலத்துக்காக காத்திருன்னு சொல்ற. அடுத்ததாக எதற்காக காத்திருன்னு சொல்லுகிறார்? யாக்கோபு 5:7-8 இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளமும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாகிறதே. அந்த வார்த்தை சொல்லுது, நீங்க வருகைக்காக காத்திருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம் கடைசி காலங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. முதலாவது சொன்ன தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். 2வது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். 3வது வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். 4வது புது பலனடைய காத்திருக்க வேண்டும். 5வது நம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். இப்படி நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அநேக காரியங்களுக்காய் நெடுநாளாய் காத்திருக்கிறேன். நான் காத்திருந்து சோர்ந்து போனேன் என்று சொல்லி செபிக்கிற இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக செபிக்கிற உங்க ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்கி வரும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பலவீனப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் என் இயேசுவின் பலன் இறங்கி வருவதாக. இயேசுவின் பலன் இப்பொழுது இறங்கி வந்து எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுவதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மையே நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் இயேசுவின் முகத்தையே நோக்கி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.